திருச்சிற்றம்பலம். அநாதியே அமலனாய அறிவனுள் ஆகமம்தான். பின் ஆதிமாரியின்றி பேணல் தந்திரம். மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தன் ஆதியீறு இல்லாதவன் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான். சுவாமிகள் இந்த பாடலில் உரையளவையின் வகைகளை பற்றி எடுத்து கூறுகின்றார். உரையளவை என்பது காணப்பட முடியாத, காட்சிக்கு அடங்காத பொருளையும் அனுமானத்தால் அறிய முடியாத பொருளையும் எடுத்து காட்டுவது உரையளவை. முதலில் உரையளவை எது, அதை யார் சொல்லியிருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுள் நம்பிக்கை இல்லாத தார்க்கிகர்கள் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எடுத்து சொல்லும் சொற்களை எல்லாம் சொல் பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம் என சொல்கின்றார்கள். அது தவறு. உரையளவையின் அடிப்படையே இந்த உலகத்தில் காண முடியாத, காட்சிப்படுத்த முடியாத பொருள் எடுத்து சொல்வது தான் உரையளவை. அப்படி இருக்க உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து சொல்வது உரையளவை என சொல்வது தவறாகும். எது உரை என்பதற்கு தொல்காப்பியர் இலக்கணம் கூறுகின்றார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்பது தொல்காப்பியம். அதாவது உரையை சொல்லக்கூடியவருக்கு வினை சார்பு இருக்கக்கூடாது. நல்வினை தீவினை இன்ப துன்பம் சேரக்கூடாது. இயல்பிலே மனங்கள் நீங்கியவராக இருக்க வேண்டும். அதேபோல் முற்றும் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இல்லாத இறைவன்தான் முனைவன். அவன் சொல்லியதாக இருக்க வேண்டும் அல்லது அவன் அருள் பெற்ற அருளாளர்கள் சொன்னதாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னது தான் உரை நூலாக இருக்கும். இதைத்தான் சுவாமிகள் பாடலின் முதலடியில் அநாதியே அமலனாய அறிவநூல் ஆகமம் என பாடியிருக்கின்றார். அநாதி என்பது அந்தமும் ஆதியும் இல்லாதவன், முதலும் தொடக்கமும் இல்லாதவன். அமலன் என்பது இயல்பிலே மனங்கள் நீங்க பெற்றவன். அறிவன் என்பது முற்றும் உணர்ந்தவன். இப்படி 3 குணங்களும் உடைய அநாதிமுத்த சித்துரு என சொல்வார் சுவாமிகள். இப்படி 3 குணங்களுடைய இறைவன் அருளியது தான் வேதமும் ஆகமங்களும். இந்த வேத ஆகமங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று கர்மகாண்டம், 2வது உபாசனா காண்டம், 3வது ஞான காண்டம். கர்மகாண்டம் என்பது சரியையும் கிரியையும் சேர்ந்தது. உபாசனா காண்டம் என்பது யோகம். ஞான காண்டம் என்பது ஞானம். இந்த கர்மகாண்டத்தில்தான் இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், பிரகாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், கொடிமரம் எத்தனை உயரம் இருக்க வேண்டும், பலிபீடம் எங்கே அமைக்கப்பட வேண்டும், கற்பகிரகம் எங்கே இருக்க வேண்டும், உள்ளே இருக்கின்ற சிலைகள் எப்படி இருக்க வேண்டும், சிலைகளை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும், இப்படி எல்லா விதிகளும் இருப்பது இந்த கர்மகாண்டத்தில்தான். எப்படி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், எப்படி தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்ற வழியை சொல்லி தருவது தந்திரக்கலை. இந்த தந்திரக்கலை பின்வரக்கூடிய ஞான காண்டத்திற்கும் உபாசனா காண்டத்திற்கும் பொருந்தி போக வேண்டும். இந்த தந்திரக்கலையை இந்த 2 படிநிலைக்கு செல்வதற்கு அடித்தளமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் சுவாமிகள் பாடலில் பின் ஆதிமாரியின்றி பேணல் தந்திரம் என பாடியிருக்கின்றார். அடுத்தது மந்திர உரையளவை. மந்திர உரையளவை என்பது நம்முடைய 5 புலன்களை அடக்கி, மனம் புத்தி சித்தம் என்ற அந்த கரணங்களை அடக்கி, இதுவரை வெளியே வழிபட்டு வந்த இறைவனை அகத்திலே வைத்து எப்படி பூஜை செய்வது என்ற வழியை சொல்லித் தருவது மந்திரக்கலை. அந்த மந்திரக்கலை மூலம் உயிர் பெறுகின்ற அறிவு மந்திர உரையளவை. அடுத்தது உபதேச உரையளவை. முதலும் முடிவும் இல்லாத இறைவனுடைய இயல்பை தான் உணர்வதும் பிறருக்கு உணர்த்துவதும் உபதேச உரையளவை. நாம் படிப்பது இந்த ஞான காண்டம்தான். இதில்தான் முப்பொருளின் இயல்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை சென்றடையும் வழியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை அடைவதனால் உண்டாகும் பயனும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தான் உணர்வதும் பிறருக்கு உணர்த்துவதும் தான் உபதேச உரையளவை. சிலர் இதை கேட்கும் பொழுது ஒன்றும் புரியவில்லை, வாழ்க்கைக்கு பயன்படுவது போல் தெரியவில்லை, எதற்காக இதை படிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணம் என்ன என கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒருவித பதில் இருக்கும். ஆனால் உண்மையில் துன்பத்திற்கு காரணம் அறியாமை. அந்த அறியாமையை அகற்றுவதற்கான வழியை சொல்வது தான் இந்த ஞான காண்டம். இதை கேட்கும்போது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கேட்க கேட்கத்தான் அறிவு தெளிவாகும். இப்படி ஒரு சாத்திர நூல் இருக்கு என்பது கூட பல காலம் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஏதோ ஒரு காலத்தில் நாம் செய்த தவ பயன்தான் இந்த சாத்திர நூல்களை பற்றி நாம் கேட்கின்றோம், படிக்கின்றோம்.
அறிவு என்பது ஒரே நாளில் வெளிப்படுவதல்ல. அதை கேட்க கேட்க படிக்க படிக்க கண்டிப்பாக நமக்கும் அது தெளிவாக விளங்கும். இறைவனுடைய திருவருள் இப்படி ஒன்று இருக்கிறது என காட்டியது. இனி அதை தொடர்ந்து படிப்பதற்கும் கேட்பதற்கும் துணை செய்யும். இன்னும் ஒரே ஒரு பாடல்தான் அளவை இலக்கணம். அதை படித்துவிட்டு பின் நூலுக்குள் சென்றால் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அறியாமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் சேர வேண்டிய இறைவனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய திருவருளால் அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.